இது சுவிஸ் தமிழ் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள். செய்தி ஆசிரியர் தேவாமதன். செய்திகளை வாசிக்கும் நான் துரைய பவினோத் கண்ணன். முதலில் தலைப்புச் செய்திகள். நீச்சல் குளத்தில் விழுந்து 2 வயது குழந்தை உயிரிழப்பு. டிசினோ கண்டோனில் துயர சம்பவம். சுவிட்சர்லாந்தில் ஆன்லைன் அடையாள திருட்டு சம்பவங்கள் அதிகரிப்பு. ஜூரா கண்டோனில் கத்திக்குத்து தாக்குதல். சுவிட்சர்லாந்தில் குடும்ப வன்முறை உதவி எண் 142 அறிமுகம். டிசினோ கிராபர்டன் பகுதிகளில் தேவாலய திருட்டு. 2 வெளிநாட்டு நபர்கள் கைது. போக்குவரத்து சிக்னல் நீண்ட நேரம் சிவப்பு நிலையில். எரிச்சலில் ஓட்டுநர்கள். இதுவரைக்கும் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து எங்களுக்கான ஆதரவுகளை வழங்குங்கள். தொடர்பான விரிவான செய்திகள். புதுசா கார் வாங்கணும்னு நினைச்சாலே தலைவலிதான். இன்சூரன்ஸ், லீசிங், பேப்பர் ஒர்க் எல்லாத்துக்கும் அலையறத நினைச்சா வெறுப்பா வருது. இப்படி எதுக்குமே நீங்க அலைய தேவையில்ல. கார் வாங்குற தொடர்பா எல்லா வேலைகளையும் நாங்களே பண்ணி உங்க வீடுகளுக்கே டெலிவரியும் பண்றோம். இப்போவே ஸ்கை ஆட்டோ ஆகிய நிறுவனத்தை அழைங்க. சுவிட்சர்லாந்தின் சூரிச் நகரில் புத்தம் புதிய டிசைன்களுடன் கண்கவர் தங்க நகைகளுக்கு நாட வேண்டிய ஒரே இடம் AK Gold Jewelry. உங்கள் அழகை மேலும் மெருகூட்ட மெய்சில் இருக்கும் விலை கழிவுகளோடு நகைகளை பெற்றுக் கொள்ளவும் பழைய நகைகளை திருத்திக் கொள்ளவும் நாடுங்கள் AK Gold Jewelry. இப்போதே அழையுங்கள் 0783131 சுவிட்சர்லாந்தில் குடியுரிமை பெறுவதற்கான விதிகளை எளிதாக்கும் முன்மொழிவை தேசிய கவுன்சில் உறுப்பினர்கள் நிராகரித்தனர். வியாழக்கிழமை இடம்பெற்ற விசேட அமர்வில் ஐரோப்பிய ஒன்றியத்திற்கு வெளியான நாடுகளைச் சேர்ந்தவர்களுக்கு தற்போது தேவையான 10 ஆண்டு குடியிருப்பு காலத்தை 5 ஆண்டுகளாக குறைக்கும் திட்டம் ஆதரவு பெறவில்லை. இந்த முன்மொழிவை முன்னெடுத்த ஆக்ஷன் வியவியற்றல் அமைப்பு சுவிட்சர்லாந்தில் குடியுரிமை பெறும் நடைமுறை மற்ற நாடுகளோடு ஒப்பிடுகையில் மிகவும் நீண்டதாக உள்ளது என்று வாதிட்டது. குறிப்பாக நீண்ட காலமாக நாட்டில் வாழும் வெளிநாட்டவர்களுக்கு இது சிரமமாக இருப்பதாக அவர்கள் தெரிவித்தனர். ஆனால் பெரும்பாலான சட்டமன்ற உறுப்பினர்கள் சுவிஸ் குடியுரிமை என்பது விரைவாக வழங்கப்படும் என்று அல்ல, மாறாக ஒருவரின் சமூக இணைப்பு மற்றும் உட்கொள்கை அடிப்படையில் வழங்கப்பட வேண்டும் என்று கருத்து தெரிவித்தனர். குறிப்பாக ஐரோப்பிய ஒன்றியத்திற்கு வெளியான நாடுகளிலிருந்து வரும் குடியேறிகளுக்கு சமூகத்தில் முழுமையாக இணைவது நேரம் எடுத்துக்கொள்ளும் செயல்முறை என்பதால் தற்போதைய கால வரம்பு அவசியம் என்று வலியுறுத்தினர். இதனால் சுவிட்சர்லாந்தில் குடியுரிமை பெறுவதற்கான 10 ஆண்டுகள் குடியிருப்பு விதி தொடர்ந்தும் அமலில் இருக்கும் நிலையில் குடியேற்ற கொள்கை மற்றும் ஒருங்கிணைப்பு தொடர்பான விவாதங்கள் தொடர்ந்து அரசியல் நிலைப்பாட்டில் முக்கிய இடம் பெறுகின்றன. சுவிட்சர்லாந்தின் டிசினோ கண்டோனில் உள்ள விக்கோ மோக்கோட் பகுதியில் இடம்பெற்ற துயரமான சம்பவத்தில் 2 வயது குழந்தை ஒருவர் உயிரிழந்தார். நேற்று பிற்பகல் 2 மணிக்கு முன்பாக அவசர அழைப்பு மையத்துக்கு தகவல் கிடைத்ததை தொடர்ந்து அந்த குழந்தை தனியார் வீட்டு வளாகத்தில் உள்ள நீச்சல் குளத்தில் கண்டுபிடிக்கப்பட்டது. உடனடியாக கண்டோன்ஸ் போலீஸ் டெசின் அதிகாரிகள், செரசியோ சூட் பிராந்திய போலீசார் மற்றும் லுகானோ பகுதியின் அவசர மருத்துவ சேவைகள் சம்பவ இடத்துக்கு விரைந்தன. சம்பவ இடத்திலேயே குழந்தைக்கு மீள் உயிர்ப்பிப்பு சிகிச்சை அளிக்கப்பட்டது. பின்னர் ஆம்புலன்ஸ் மூலம் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட போது மருத்துவர்களின் முயற்சிகள் பலன் அளிக்காமல் குழந்தை உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த துயர சம்பவத்தால் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு உளவியல் ஆதரவு வழங்குவதற்கென சிறப்பு உதவிக்குழுவும் இணைக்கப்பட்டுள்ளது. சம்பவத்தின் தன்மை மற்றும் நடைபெற்று வரும் விசாரணைகளை கருத்தில் எடுத்து இதற்கான மேலதிக விவரங்கள் தற்போது வெளியிடப்படவில்லை என்று அதிகாரிகள் தெரிவித்தனர். சுவிட்சர்லாந்தில் ஆன்லைன் அடையாள திருட்டு சம்பவங்கள் கவலைக்கிடமாக அதிகரித்து வருவதாக பாதுகாப்பு நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர். ஒருவரின் தனிப்பட்ட தகவல்கள், புகைப்படங்கள் அல்லது அடையாள விவரங்களை திருடி மோசடிகளில் பயன்படுத்துவது இந்த குற்றத்தின் முக்கிய அம்சமாகும். RTS வெளியிட்ட தகவலின்படி கடந்த 2 ஆண்டுகளில் இந்த வகை சம்பவங்கள் 478 இருந்து 8102 கடுமையாக உயர்ந்துள்ளன. இது சுவிட்சர்லாந்தில் சைபர் குற்றங்கள் வேகமாக அதிகரித்து வருவதை வெளிப்படுத்துகிறது. இந்த மோசடிகளில் குற்றமற்ற பொதுமக்கள் தான் அதிகமாக பாதிக்கப்படுகின்றனர். அவர்களின் அடையாள மற்றும் முகப்புகள் பயன்படுத்தப்பட்டு பண மோசடிகள் இடம்பெறுகின்றன. இதனால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு பண இழப்பு மாத்திரமல்லாமல் சமூகத்தில் அவர்களின் நற்பெயருக்கும் பாதிப்பு ஏற்படுகிறது. பின்னணி காரணமாக இந்த துறையில் பெரிய அளவிலான கருப்பு சந்தை செயற்படுகிறது என்றும் சட்ட ரீதியான பாதுகாப்பு இன்னும் போதுமாக கிடையாது என்று நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர். இதைத் தொடர்ந்து அதிகாரிகள் பொதுமக்களுக்கு எச்சரிக்கையாக இருக்குமாறு அறிவுறுத்துகின்றனர். சந்தேகத்துக்கிடமான செயற்பாடுகள் அல்லது அடையாள திருட்டு சம்பவங்கள் ஏற்படின் உடனடியாக அருகிலுள்ள காவல் நிலையத்தில் புகார் கொடுக்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. ஆன்லைன் பாதுகாப்பை உறுதிப்படுத்துதல், தனிப்பட்ட தகவல்களை பாதுகாப்பாக வைத்தல் மற்றும் அறியாத இணைப்புகள் அல்லது தளங்களில் தகவல் பகிர்வதை தவிர்த்தல் போன்ற முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மிகவும் அவசியம் என்று வலியுறுத்தப்படுகிறது. சுவிட்சர்லாந்தின் ஜூரா கண்டோனில் உள்ள பொரன்ட்ரூய் பகுதியில் புதன்கிழமை பிற்பகல் இடம்பெற்ற கத்திக்குத்து தாக்குதல் சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. பிற்பகல் 3 மணியளவில் ஒரு பெட்ரோல் நிலையம் அருகே தன்னை கத்திக்குத்து தாக்கியதாக ஒருவர் அவசர அழைப்பு மையத்துக்கு தகவல் கொடுத்தார். சம்பவ இடத்துக்கு விரைந்த கண்டோன்ஸ் போலீசார் ஜூரா மற்றும் அவசர மருத்துவ குழுவினர் காயமடைந்த நபருக்கு உடனடி சிகிச்சை வழங்கி மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அவரது உயிருக்கு தற்போது ஆபத்து கிடையாது என அதிகாரிகள் தெரிவித்தனர். இந்த சம்பவத்தை அடுத்து போலீசார் விரிவான தேடுதல் மேற்கொண்டனர். தாக்குதல் நடத்தியதாக சந்தேகிக்கப்படும் 80 வயதுக்கு மேற்பட்ட
செய்யப்பட்ட நபர் குறுகிய நேரத்திலேயே அஜோய் பகுதியில் வைத்து கைதானார். சம்பவ இடத்தில் குற்றப்புலனாய்வு பிரிவு ஆதாரங்களை சேகரித்தது. இந்த வழக்கில் அரசு தரப்பு வழக்கறிஞரின் வழிகாட்டுதலின் கீழ் விசாரிக்கப்படுகிறது. ஆரம்ப தகவல்களின் அடிப்படையில் இது தனித்த சம்பவமாக கருதப்படுகிறது. மேலும் இந்த தாக்குதல் சம்பவம் அதற்கு முன்பு டெலமோன் மற்றும் பொரன்ட்ரூக்கு இடையிலான நெடுஞ்சாலையில் 2 வாகன ஓட்டுநர்களுக்கு இடையே ஏற்பட்ட சாலை தகராறோடு நேரடியாக தொடர்புடையது எனவும் சமீப வாரங்களில் அந்த பகுதியில் இடம்பெற்ற பிற தாக்குதல்களோடு எந்த தொடர்பும் கிடையாது எனவும் போலீசார் விளக்கினர். சுவிட்சர்லாந்தில் குடும்ப வன்முறைக்கு உள்ளாகும் நபர்களுக்கு உடனடி உதவி வழங்கும் நோக்கில் புதிய தேசிய அவசர உதவி எண் 142 இன்று அதிகாரப்பூர்வமாக அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. சில நிர்வாக மற்றும் தொழில்நுட்ப தாமதங்களுக்கு பின்னர் இந்த சேவை தற்போது செயற்பாட்டுக்கு வந்துள்ளது. இந்த 3 இலக்க எண் மூலம் அழைக்கும் நபர்களின் இருப்பிட கண்டோனுக்கு ஏற்ப அந்த பகுதியில் உள்ள நிபுணர்களிடம் அழைப்புகள் மாற்றி இணைக்கப்படும். இந்த நிபுணர்கள் பாதிக்கப்பட்டவர்களின் தேவைகளை கருத்தில் எடுத்து ஆலோசனை மற்றும் உதவி வழங்க பயிற்சி பெற்றவர்கள். இந்த சேவை மையங்களை திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 8 மணி முதல் மாலை 6 மணி வரை செயல்படும். அந்த நேரத்திற்கு வெளியே வரும் அழைப்புகள் கண்டோன்களுக்கு இடையிலான ஒருங்கிணைந்த உதவி சேவைக்கு மாற்றப்படும். இந்த புதிய அமைப்பு மூலம் நாடு முழுவதும் ஒரே தரத்தில் தொடர்ந்து உதவி கிடைக்க செய்வதற்கென கண்டோன்களுக்கு இடையே விரிவான ஒருங்கிணைப்பு செய்யப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். குடும்ப வன்முறை சம்பவங்கள் பல நேரங்களில் புகார் அளிக்கப்படாமல் மறைக்கப்படும் நிலையில் இந்த 142 எண் மூலம் பாதிக்கப்பட்டவர்கள் எளிதாகவும் பாதுகாப்பாகவும் உதவி பெற முடியும் என்பதால் இது முக்கியமான முன்னேற்றமாக பார்க்கப்படுகிறது. சிறிய விளம்பர இடைவெளியின் பின் செய்திகள் தொடரும். பிசினஸ் பண்றீங்களா? ஆனா இன்னும் ப்ராப்பர் வெப்சைட் இல்லையா? வெப்சைட் டிசைன் ரொம்ப காஸ்ட்லின்னு நினைச்சு இதுவரைக்கும் ஸ்டார்ட் பண்ணாம விட்டுருக்கீங்களா? இப்ப அந்த கவலை எல்லாத்துக்குமே முடிவு. உங்களுக்கு தேவையான அனைத்து வகையான இணையதளங்களையும் புதிதா உருவாக்கவும், மேலும் உங்க பழைய இணையதளங்களை நவீன மற்றும் அழகான டிசைன்களை மேம்படுத்தவும் மிக குறைந்த விலையில் நாம் செய்து தருகிறோம். இந்த சிறப்பு வாய்ப்பு குறிப்பிட்ட காலம் வரை மாத்திரமே வழங்கப்படும். மேலதிக விவரங்களுக்கு இப்பவே தொடர்பு கொள்ளுங்க. 0779857 சுவிட்சர்லாந்தின் டிசினோ மற்றும் கிராபன்டன் கண்டோன்களில் பல தேவாலயங்களில் திருட்டு சம்பவங்களில் ஈடுபட்டதாக சந்தேகப்படும் 2 ருமானிய நபர்கள் கைதாகினர். 41 மற்றும் 45 வயதுடைய இவர்கள் வெளிநாட்டில் வசிப்பவர்கள் என கண்டோன்ஸ் போலீஸ் டெசின் மற்றும் அரசு தரப்பு வழக்கறிஞர் அலுவலகம் தெரிவித்தது. ஏப்ரல் 26, 2026 அன்று கிளாரோ பகுதியில் அவசர அழைப்பு மையத்துக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் இந்த கைது இடம்பெற்றது. குறைந்தது 6 தேவாலயங்களில் இருந்து பணமும் மத சார்ந்த பொருட்களும் திருடப்பட்டதோடு ஒரு சுய சேவை கடையிலும் திருட்டு செய்ததாக இவர்களுக்கு குற்றச்சாட்டு உள்ளது. கைது செய்யப்பட்டவர்களின் உடைமைகள் மற்றும் அவர்கள் பயன்படுத்திய வாகனத்தில் நடத்தப்பட்ட சோதனையில் பணம், வெள்ளி உபயோகப் பொருட்கள் மற்றும் உடைப்பு பொருட்கள் மீட்கப்பட்டன. விசாரணைக்கு பின் நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் அவர்கள் காவலில் எடுக்கப்பட்டனர். இவர்கள் மீது மீண்டும் மீண்டும் திருட்டு, அனுமதி என்ற சொத்துக்களின் நுழைதல் மற்றும் சட்டவிரோத நுழைவு போன்ற குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. இந்த வழக்கை அரசு தரப்பு வழக்கறிஞர் வெரோனிகா லிபாரி தலைமையில் விசாரிக்கப்படுகிறது. மேலும் இந்த இருவரும் சுவிட்சர்லாந்தின் பிற பகுதிகளிலும் இதுபோன்ற திருட்டுகளில் ஈடுபட்டிருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர். குறிப்பாக டிசினோ மற்றும் கிராபன்டன் பகுதிகளில் நடந்த சம்பவங்களோடு தொடர்பு உள்ளதா என்பதையும் விசாரணை மூலம் கண்டறிய முயற்சிக்கப்படுகிறது. ஏப்ரல் 20 முதல் 26 வரை தேவாலயங்கள் அல்லது நன்கொடை பெட்டிகளில் சேதம் ஏற்பட்டது அல்லது பொருட்கள் திருடப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் அமைப்புகள் மற்றும் பொதுமக்கள் லுகானோ நகரில் உள்ள அரசு தரப்பு அலுவலகத்தை தொடர்பு கொள்ளுமாறு அதிகாரிகள் கேட்டுள்ளனர். சுவிட்சர்லாந்தின் லூசன் கண்டோனில் கவன சிதறல் உயிரை கொள்ளலாம் என்ற விழிப்புணர்வு பிரசாரத்தின் ஒரு பகுதியாக கண்டோன்ஸ் போலீஸ் லூசன் புதன்கிழமை விரிவான போக்குவரத்து கண்காணிப்பு மேற்கொண்டது. கண்டோன் முழுவதும் பல இடங்களில் நடத்தப்பட்ட இந்த சோதனையில் சுமார் 250 வாகனங்களும் 270 நபர்களும் பரிசோதிக்கப்பட்டனர். இதனோடு பல இடங்களில் வேக கண்காணிப்பு மேற்கொள்ளப்பட்டது. இந்த நடவடிக்கையின் போது மொத்தம் 18 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டன. இதில் 17 வழக்குகள் சாலை போக்குவரத்து சட்ட மீறல்களாகவும் 1 வேக வரம்பு மீறலாகவும் உள்ளது. மேலும் பல்வேறு போக்குவரத்து விதிமுறைகள் மீறப்பட்டதற்கென 196 அபராதங்கள் விதியாகின. குறிப்பாக 44 சம்பவங்கள் வாகனம் ஓட்டும் போது ஏற்பட்ட கவன சிதறலோடு தொடர்புடையதாக பதிவானது. மொபைல் போன் பயன்படுத்துதல், ஓட்டும் போது கவனம் சிதறுதல் போன்றவை இவ்வகை மீறல்களில் முக்கிய காரணங்களாக இருந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். போக்குவரத்து பாதுகாப்பை மேம்படுத்தவும் விபத்துகளை குறைக்கவும் இந்த மாதிரியான கண்காணிப்புகள் தொடர்ந்து இடம்பெறும் என அதிகாரிகள் வலியுறுத்தினர். வாகனம் ஓட்டும் போது முழு கவனம் அவசியம் என்பதையும் சிறிய தவறுகளே பெரிய விபத்துக்கு காரணமாக முடியும் என்பதையும் இந்த நடவடிக்கை நினைவூட்டுகிறது. சுவிட்சர்லாந்தின் நொஷாட்டல் கண்டோனில் உள்ள மில்விக்னஸ் பகுதியில் முக்கியமான ஒரு சாலை சந்திப்பில் போக்குவரத்து சிக்னல் நீண்ட நேரம் சிவப்பு நிலையில் இருக்கும் காரணத்தால் ஓட்டுநர்கள் அதிருப்தி வெளியிட்டுள்ளனர். சில நேரங்களில் சிவப்பு சிக்னல் 5 நிமிடங்கள் வரை மாறாமல் நீடிப்பதாக அவர்கள் விசனம் தெரிவிக்கின்றனர். இதனால் நீண்ட வரிசை வாகனங்கள் காத்திருக்க வேண்டிய நிலை உருவாகியுள்ளது. இதை தீர்க்க முன்பு சாலை பணிகள் இடம்பெற்ற காலத்தில் பயன்படுத்தப்பட்ட மின்மினுக்கும் மஞ்சள் விளக்க முறையை மீண்டும் அறிமுகப்படுத்த வேண்டும் என சிலர் கோரிக்கை விடுத்தனர். ஆனால் உள்ளூர் அதிகாரிகள் இதற்கு ஒப்புதல் அளிக்கவில்லை. குறிப்பாக சைக்கிள் பயணிகளின் பாதுகாப்பு
பாதுகாப்பை கருத்தில் எடுத்து அந்த முறை பயன்படுத்த முடியாது என்கின்றனர். இந்த தாமதங்களுக்கு முக்கிய காரணமாக அந்த சாலை பகுதியில் டிராம் போக்குவரத்துக்கு முன்னுரிமை வழங்கப்படுவது குறிப்பிடப்படுகிறது. அதனால் வாகனங்கள் கூடுதல் நேரம் காத்திருக்க வேண்டிய நிலை உருவாகிறது. மேலும் போக்குவரத்து சிக்னலில் அதிகபட்ச காத்திருப்பு நேரம் குறித்து எந்த சட்ட விதிமுறையும் கிடையாது என அதிகாரிகள் தெரிவித்தனர். தற்போதைய அமைப்பு பாதுகாப்பு தரப்பில் சிறந்ததாகவே இருப்பதாகவும் அவர்கள் கூறுகின்றனர். இதனால் பாதுகாப்பு மற்றும் போக்குவரத்து வசதி ஆகியவற்றுக்கிடையில் சமநிலை பேணுவது குறித்து விவாதம் தொடர்கிறது. சுவிட்சர்லாந்தில் செயற்படும் IKEA நிறுவனம் பொருட்களின் விலைகளை காட்டும் விதத்தில் நுகர்வோர் உரிமை அமைப்புகளின் கடும் விமர்சனத்துக்கு உள்ளாகியுள்ளது. இதைத் தொடர்ந்து நிறுவனம் தனது விலை காட்டும் முறையில் மாற்றம் செய்ய வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது. குறிப்பாக ஃபேமிலி பிரைஸ் எனப்படும் உறுப்பினர் விலை மிகவும் பெரியதாகவும் தெளிவாகவும் காட்டப்பட்ட நிலையில் பொதுவான விலை சிறியதாகவும் தெளிவில்லாத வகையிலும் இருந்ததாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இந்த ஃபேமிலி பிரைஸ் என்பது உறுப்பினர் அட்டையை வைத்திருப்பவர்களுக்கு மாத்திரமே பொருந்தும் விலை என்பதால் பல வாடிக்கையாளர்கள் தவறாக புரிந்து கொண்டுள்ளனர். ஜெர்மன் மொழி பகுதிகளில் செயற்படும் நுகர்வோர் பாதுகாப்பு அமைப்புகள் இந்த பிரச்சனையை ஸ்டேட் செக்ரட்டரியேட் ஃபார் எக்கனாமிக் அஃபேர்ஸ் கவனத்துக்கு கொண்டு சென்றனர். இதையடுத்து அதிகாரிகள் தலையீடு செய்து விலை வெளிப்படுத்தும் முறைகள் சட்டத்துக்கேற்ப இருக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளனர். கடையில் பணிபுரியும் சில ஊழியர்களும் பல வாடிக்கையாளர்கள் செக் அவுட்டில் செலுத்த வேண்டிய தொகை எதிர்பார்த்ததை விட பல நூறு பிராங்குகள் அதிகமாக இருந்ததாக புகார் தெரிவித்துள்ளார்கள் என்று கூறியுள்ளனர். இந்த விவகாரம் தொடர்பாக IKEA நிறுவனம் அதிகாரிகளோடு இணைந்து சட்டத்திற்கு ஏற்ப பொருந்தும் தீர்வை உருவாக்க முயற்சித்து வருவதாக தெரிவித்துள்ளது. நுகர்வோர் வெளிப்படைத்தன்மை மற்றும் நம்பிக்கை ஆகியவை முக்கியம் என்பதால் இந்த மாற்றம் அவசியம் என நிபுணர்கள் கருதுகின்றனர். இந்த அளவோடு சுவிஸ் தமிழ் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவுக்கு வருகின்றன. இதுபோன்ற மேலதிக செய்திகளை பார்வையிட எங்களுடைய இணையதளமான swistamil24.com அணுகுங்கள். வணக்கம்.